எல்லா ஹீரோக்கும் எல்லா பிரபலமான இயக்குனர்களுக்கும் எல்லா முன்னணி தயாரிப்பாளர்கள் ஆரம்பத்தில் அவங்க சினிமாக்குள்ளே வந்து பரபரப்பாக பேசப்பட்டாங்கன்னா அது வரும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இதெல்லாம் அவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ரெமோ படத்தில் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கோடிட்டு காமிச்சு, ஏன் ஓப்பனாகவே சொல்லணும்னா கண்ணீர் விட்டு அழுதுருந்தான்னு கூட நம்ம சொல்லலாம். புரியுது உங்களுக்கு? அந்த அழுகைக்கு காரணம் என்ன சார்? அதான் அந்த அழுகை வந்து கொடுக்குறாங்க. அந்த அழுகைக்கு காரணம் என்னன்னா, அந்த அழுகைக்கு காரணம் சிவகார்த்திகேயன் தான். ஏன் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நடிகராக வராரு. அதாவது வந்து அது இது எதுன்னு ஒரு டிவி ஷோல இருந்து அதுக்கப்புறம் மெதுவாக படங்கள் வரும்போது 3ங்கிற மாதிரியான 3 அப்படிங்கிற மாதிரியான தனுஷ் ப்ரொடக்ஷனில் படங்கள் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெரினாங்கிற படம் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள், அதாவது மனங்குத்தி பறவை நடிக்கிறாரு. அப்புறம் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற மாதிரியான படங்கள்லாம் நடித்து சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய உயரத்துக்கு வர சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறாரு, ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆர்டி ராஜாங்கிறவர் யாருன்னா சிவகார்த்திகேயனோட இணைஞ்சு தயாரித்தவர். ஆக்சுவலி வந்து சிவகார்த்திகேயனோட பினாமின் மாதிரி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது சிவகார்த்திகேயன் வந்து அவர் மூலமா தயாரிப்புல ஈடுபடுறாரு. தயாரிப்புல ஈடுபடும் போது என்ன ஆகுதுன்னா ஆபத்து. எப்பவுமே வந்து நடிகர்கள் அவருக்கு பெரிய உயரத்துக்கு வரும்போது பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அதாவது வந்து தயாரிப்புல ஈடுபடுறதை வந்து தவிர்க்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் மேக்சிமம் என்ன பண்றாங்கன்னா, அதாவது வந்து நமக்கு ஒரு சம்பளம் வருது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30 கோடியோ 40 கோடியோ தயாரிச்சோம்னா அதுல ஒரு 30-40 கோடி கிடைக்கும், அதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் மாதிரி ஆசையில வந்து படங்கள் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து மிக மிக தவறாக போயிடும்.